வணக்கம் சென்ட்ரல் மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சென்ட்ரல் மேப்லேருந்து டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு தினமணி நியூஸ் பேப்பர் அண்ட் ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லியும் பாருங்கள், அதுலேருந்து என்னென்ன நான் நோட்ஸு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்குறனோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லியும் ப்ராசஸ் வரும்போது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. டெய்லியும் பண்ணும்போது நான் முதல் நாள் உள்ளதையும் நான் சேர்ந்து ரிவிஷன் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதிக்கிட்டாலும் சரி, நீங்கள் பிடிஎஃப் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். எதுக்காக அப்படின்னா நான் எம்சிக்யூஸ் வடிவத்திலையும் கொடுக்குறேன், அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஸோ அதையும் சேர்த்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தினமணி நியூஸ் பேப்பரு, அப்புறம் ஹிந்து நியூஸ் பேப்பர். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எந்த ஒரு விஷயமும் இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணுது ஒரு சிலபஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது முக்கியமான தீர்ப்புகள் வந்தால் அது நம்ம இடம்பெறும். அதுக்கப்புறம் ஏதாவது சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸு, அப்புறம் என்விரான்மெண்டல் நியூஸு, அதுக்கப்புறம் ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்து அந்த அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை ஈஸியாக ஸோ தோக்கடிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் எது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். எந்தெந்த ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸை அவங்க கன்சிக்யூட்டிவாக படிச்சுட்டு வராங்களோ அவங்க ஈஸியாக மார்க் எடுத்து போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸ்னு கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டெய்லியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஜனவரி 21க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 19 கொஷின்ஸ் இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு 19 கொஷின்ஸும் முக்கியமானது என்னென்னு பார்த்துருவோம். இதை தொடர்ந்து தினமணி நியூஸ் பேப்பர் அதையும் சேர்த்து பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, 2026 குடியரசு தின விழா, ரிபப்ளிக் டேன்னு சொல்லுவாங்களா, இதுல யாரு வந்து கொடியேற்றுவாங்க அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட்டுக்கெல்லாம் தலைவர் யாரு? ஓகேவா? கவர்மெண்ட்டுக்கெல்லாம் தலைவர் யாரு அப்படின்னா பிரசிடென்ட் அவர்கள். ஓகேவா? அவங்க தான் கொடியேற்றுவாங்க, திரௌபதி முர்மு அவர்கள். இது தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம இது எப்போதைக்கும் ரிபப்ளிக் டே குடியரசு தினம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா வந்தே மாதரம். ஓகேவா? வந்தே மாதரம் எதுக்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட அது 150 வருஷம் ஆயிட்டு. 1906 வந்தே மாதரம் என்ற பாடல்களை வெளியிட்ட அந்த வருஷங்கிறதுனால 150 ஆண்டுகள் ஆனதுனால இந்த வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. ஓகே, வந்தே மாதரம் இந்த வருஷத்தோட கருப்பொருள் அதான். ஸோ ரிபப்ளிக் டே 2026க்கு உள்ளான தீம் கருப்பொருள் இதுதான். ஸோ இதுக்கு நம்ம சீஃப் கெஸ்டா யார் வர்றாங்கன்னு சொல்லிட்டு நேத்தியே பார்த்தோம். அதாவது யூஎன் கவுன்சில், அதாவது யூரோப்பியன் யூனியனோட கவுன்சில் அண்டு அதோட பிரசிடென்ட்டும், யூரோப்பியன் யூனியனோட கமிஷனர், அதாவது ஆணையர்னு சொல்லுவாங்களா, அதோட பிரசிடென்ட் தலைவரையும் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அவங்க பேரும் சொல்லிட்டு நேற்று சொன்னோம். யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டனியோ கோஸ்டா. ஸோ ஆண்டனியோ கோஸ்டா அவர் வந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கஷ்டமானது கேட்கறது தானே. அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் கமிஷனர் உர்சுலா. ஓகேவா? உருசுலா வான் டெர் லேயன். ஓகேவா? ஸோ இவங்க தான். ஓகே, ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 150 வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடுறதுனால இந்த வருஷம் வந்து 150வது ஆண்டுக்கான வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் அப்படிங்கிறதா இந்த வருஷத்தோட தீம். ஸோ குடியரசு தின விழா இது எத்தனாவது வருஷம் வந்து அப்படின்னா 77 வருஷம். ஓகே, 77 வருடம், 77வது வருஷத்தை பண்றதுனால இது. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் ஆர்மி என்னத்தை ஷோகேஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த பேட்டில் டிஸ்பிளே, எப்படிலாம் வந்து நம்ம போர்க்களத்துல நம்ம போர் புரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் காமிக்கிறாங்க. அதாவது ராணுவ அணிவகுப்பில் ஒரு கட்ட போர் அணிவகுப்பை காண்பிக்கிற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் இதுல காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அணிவகுப்பில் சுதந்திரம், கலாச்சாரம், தன்னம்பிக்கை மற்றும் தேசிய வளர்ச்சி ஆகிய கருப்பொருள் அனைத்துமே பிரதிபலிக்கிறோம். இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கும் இதுல இடம் உண்டு. ஓகே, டிஸ்பிளே பண்றதுக்கு. போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2வது கொஸ்டின், 2025 2026. ஸோ இது எந்த 2 கண்ட்ரிஸ் நாடுகள் வந்து இந்தியாவோட பார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட்னா என்ன, இம்போர்ட்னா இறக்குமதி, எக்ஸ்போர்ட்னா
இறக்குமதி, அதுக்கப்புறம் வந்து இறக்குமதிக்கு இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி. ஓகேவா? ஏற்றுமதி பண்ற பார்மசிட்டிக்கல் 2 நாடு. ஸோ 2025-26 நிதியாண்டில் மருந்து ஏற்றுமதிக்கு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி சந்தைகளாக இருக்கு. அதிகமாக யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்மசிட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் growth in exports of pharma sectors இவங்க அழிச்சிருக்கிற இதுல வந்து பிரேசில் அண்ட் நைஜீரியா. ஓகேவா? பிரேசில் அண்ட் நைஜீரியா 2 நாடுகளும் நம்ம இந்தியாவில இருந்து அதிகமான பார்மசிட்டிக்கல்ஸ், அதாவது ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரக்ஸ் மீன்ஸ் ஸோ மெடிசின்க்கு தகுந்த பொருட்களை நிறைய வந்து அவங்க இம்போர்ட் பண்றாங்க. ஸோ அதை தான் இதுல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வருஷத்துக்கு அதிகமாக பண்ணியிருக்கிறது இவங்க தான். இதுதான் உலகளாவிய பொருளாதாரம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இதை அறிவிச்சிருக்காங்க. பிரேசில் மற்றும் நைஜீரியா இந்திய மருந்து பொருட்களாக முக்கிய ஏற்றுமதி இடங்களாக வளர்ந்து வர்றாங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நைஜீரியா இந்தியாவோட மருந்து பொருட்களின் ஏற்றுமதி ஏப்ரல் முதல் நவம்பர் வரை வளர்ச்சி எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைஜீரியா அது வந்து கிட்டத்தட்ட 179 மில்லியனை அவங்க டாலர் அளவுக்கு இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க நாட்டுக்கு இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14%. போன வருஷத்தோட இந்த வருஷம் 14% அதிகம். ஓகேவா? 14% அதிகமாக அவங்க பங்களிப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் டோட்டல் இந்தியாவில். அதே இதுல பிரேசில்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில் வந்து கிட்டத்தட்ட பிரேசில் எவ்வளோ ரெக்கார்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்மசிட்டிகல்ஸ்ல இவங்களும் வந்து கிட்டத்தட்ட 15% கிட்டத்தட்ட அதிகமாக இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய திறன்களுக்கான வடகிழக்கு பிராந்திய போட்டி எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகேவா? இந்தியா ஸ்கில்ஸ் ரீஜனல் காம்படிஷன் எங்க நடக்குது? இந்தியா ரீஜனல் ஸ்கில்ஸ் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு. ஓகே, வடகிழக்கு அப்படின்னு பாக்குறப்போ அஸ்ஸாம் மாநிலத்துல இது நடக்குது. அஸ்ஸாம் மாநிலத்துல நார்த் ஈஸ்ட் ரீஜனல் காம்படிஷன் ஆஃப் இந்தியன் ஸ்கில்ஸ் எங்க நடக்குது? அஸ்ஸாம்ல. ஸோ இந்திய திறன்கள், இந்தியா ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 2025க்கான வடகிழக்கு பிராந்திய போட்டி ஜனவரி 19 இருந்து 2020 வரைக்கும் அஸ்ஸாம்ல உள்ள கவுஹாத்தி அப்படிங்கிற பல்கலைக்கழகத்துல நடைபெறுது. ஸோ இதோட மட்டும் இல்லாம இது ஃபர்ஸ்ட் எவர், எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் நடக்குது. யூத் ஸ்கில்ஸ் 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் இதுல வருவாங்க. அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. ஸோ 26 முதல் பிராந்திய பிரத்யேக இந்திய திறன் இதுதான். 8 வடகிழக்கு மாநிலங்களிலிருந்தும் திறமையான இளைஞர்கள் 26 திறன் பிரிவுகள்ல போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு எதுக்கு கீழே வருது அப்படின்னா MSDன்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த நிகழ்வை திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழே இது நடக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா CSR. ஸோ 4வது கொஸ்டின், CSR ஒருங்கிணைந்த திறன் முயற்சி. திறன் ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ரோக்ராம் நடக்குது. எந்த நிறுவனத்தோட முதன்மை திட்டம்? கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இது பி, அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் சொல்லுவாங்க. கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். CSIR, சயின்டிபிக் ரிசர்ச் CSIR இதை சொல்றாங்க. ஸோ அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் இதுதான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில் இனிஷியேட்டிவை 1.90 லட்சம் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது 1.90 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களை என்ன பண்ணியிருக்காங்க, 1200க்கும் மேற்பட்ட திறன் சார்ந்த திட்டங்கள் மூலியமாக அவங்களுக்கு திறன் பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. எதுக்கு கீழே அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு தேசிய திட்டத்தின் மூலியமாக இந்த அறிவியல் ஆராய்ச்சி எதுக்காகவும் தொழில்துறை தேவைகள் மற்றும் வேலைவாய்ப்பு திறன்களுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின் நோக்கத்தினால
இதுல ஸ்கில் டெவலப்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுல அவங்க வேலை பார்க்குறாங்க. இதுல யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல், ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸு, ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸு, ஃபார்மர்ஸு, அப்புறம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்ஸு இதுக்காக. அதுக்கு அடுத்தது 5வது கொஸ்டின். போர், அதாவது போர் டைகர் ரிசர்வ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு? போர் டைகர் ரிசர்வ், போர் புலிகள் சரணாலயம் எங்க லொக்கேட் ஆயிருக்கு? டைகர்னாலே மகாராஷ்டிரா மாநிலத்துல தான் அதிகமாக இருக்கு. ஸோ போர் டைகர் ரிசர்வ் அங்கதான் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா 2 சஃபாரி கேட்ஸ், 2 நியூ சஃபாரி கேட்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. போர் டைகர் ப்ராஜெக்ட் மகாராஷ்டிரால. ஓகே, வார்தா டிஸ்ட்ரிக்ட். இது எங்க இருக்குன்னா வார்தா டிஸ்ட்ரிக்ட். இது எந்த அளவுக்கு ஸ்கொயர் கிலோமீட்டர்னா 138.12 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு இந்த புலிகள் சரணாலயம் இருக்கு. ஸோ அதான் பரப்பளவில் இது இந்தியாவின் மிகச்சிறிய புலிகள். அதையும் பார்த்துங்க, இந்தியாவின் மிகச்சிறிய புலிகள் சரணாலயம் இதுதான். எவ்வளவு அப்படின்னா 138.12 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. ஸோ இதுல மேஜரா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்கால் டைகர் இங்க அதிகமா இருக்கிறதுனால இது முக்கியத்துவம் வாங்குது. போர் டைகர் ரிசர்வ், பெங்கால் டைகர் நம்மளோட தேசிய விலங்கு வருது. அதுக்கப்புறம் வேர் வாடல் நோய் எந்த காரணியால் ஏற்படுகிறது? அதாவது வேர் வாடல் நோய்னா ரூட் வில்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. வேர் வாடல் நோய், இதுக்கு பேர் என்ன? ரூட் வில்ட் டிசீஸ் சொல்லுவாங்க. இது கொஷின்ஸ் வந்து 6வது கொஷின். எங்க நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனால வருது இந்த ரோல் டு வால்ட் டிசீஸ்? அதிகமாக ஏற்படுறது கோகனட் ட்ரீ, அதாவது தென்னை மரங்களுக்கு அதிகமாக இது ஏற்படுது. ஸோ இதனால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுவாங்க. இது ரூல் டு வால்ட் டிசீஸ் பாக்டீரியானால ஏற்படுது. ஸோ இந்த பைட்டோபிளாசம் என்னன்னா ரூட்டை வந்து அழிக்கிறது மூலயமா. ஓகேவா? கேரளால இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைட் 150 இயர்ஸ் எகோக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சது. பைட்டோபிளாஸ்மா பாக்டீரியாவால் ஏற்படும் வேர் வாட்டல் நோய் கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள்ல தென்னை மரங்களை பாதிக்குது. இது 150 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் ஏராட்டுப்பேட்டாவில் முதலில் கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இது இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டிசீஸ் வந்து என்னன்னா பனை மரத்தை தாக்குறது இல்லை. ஓகேவா? ஒன்லி தென்னை மரத்தை மட்டும் தான் தாக்குது. இது பாக்டீரியா. ஓகே, இது என்னன்னா நோய் தென்னை மரங்களை கொல்றதில்லை, ஆனா அதோட ஈல்டு, அவற்றின் உற்பத்தி திறனை வெகுமாக குறைக்கிறதுனால இந்த டிசீஸ் வந்து ரொம்ப வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பொருளாதார ரீதியாக இது பின் விளைவை கொடுக்குது. அதுக்கப்புறம் அசோலாப்பட்டி வனவிலங்கு சரணாலயம் நாட்டின் தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது எங்க அப்படின்னா அசோலாப்பட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது ரீசெண்டா எங்க வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆரவல்லி. ஓகேவா? ஆரவல்லி மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. ஆரவல்லி மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு அசோலாபாட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த டெல்லி கவர்மெண்ட் ரீசெண்டா 6500 மங்கியை எதுலேருந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து நகரங்கள்லேருந்து எடுத்துட்டு கொண்டு போய் இந்த ஆரவல்லி மலைத்தொடரில் தான் விட்டுருக்காங்க. ஸோ குடியிருப்பு மற்றும் வணிக பகுதிகளிலிருந்து மாநகராட்சி அமைப்புகளால் மீட்கப்பட்ட 6500 குரங்குகளை அசோலாபட்டி வனவிலங்கு சரணாலயத்திற்கு மாற்றப்பட்டிருக்கு. ஓகே, அதனால இது ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கு. இந்த அசோலாபட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரியோட ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளவு அப்படின்னா 32.71 சதுர கிலோமீட்டர். இது ஹரியானா மற்றும் எல்லையில ஆரவல்லி மலைத்தொடரின் தெற்குல அமைஞ்சிருக்கு. இந்த சரணாலயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா குருகிராம் டிஸ்ட்ரிக்ட்ல. அடுத்த கொஸ்டின் 7வது கொஸ்டின். 8வது கொஸ்டின். மியாவாக்கி முறை என்றால் என்ன? ஸோ மியாவாக்கி முறை என்றால் என்ன? இது வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டேஷன் ஸ்மால் ஏரியாஸ்ல, ஒரு குறிப்பிட்ட நில பகுதிகளில், ஸோ குறிப்பிட்ட நில பகுதிகளில் 1 சென்டிமீட்டருங்கிற ஒரு இடத்துல அதிகமான வெவ்வேறு வகையான பயிர்களை வளர்க்கறது தான் இது
மியாவாக்கி. இதன் மூலயமா ஏகப்பட்ட அடர்ந்த காடுகளை சின்ன சின்ன ஏரியால அதே மாதிரி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த மியாவாக்கி முறை சிஸ்டம். ஸோ உள்ளூர் தாவர இனங்களை பயன்படுத்தி சிறிய பகுதிகள் 1 சென்டிமீட்டர் டு 1 சென்டிமீட்டர், அதாவது 10 சென்டிமீட்டர்ல 10 வகையான மரங்களை நடலாம். அதாவது இதன் மூலயமா டென்ஸ் ஃபாரஸ்ட்டை உருவாக்கலாம் அப்படிங்கிறத இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் கான்செப்ட். இந்த மெத்தடு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? எதனால அப்படின்னா 1970 ஜாப்பனீஸ் பர்ன் அகிரா மியாவாக்கி அப்படிங்கிறவர் தான் இந்த முறையை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு. ஸோ இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான இந்த ஒரு சிஸ்டம். அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடுகள் அழிப்பு, மரங்களை அழிக்கிறது. ஸோ அதை திருப்பி உயிர்ப்பித்து டிஃபாரஸ்டேஷன், அஃபாரஸ்டேஷன் அதை உயிர்ப்பிக்கிறது தான் ஸோ இதோட மெயின் நோக்கமே. ஸோ மியாவாக்கி மெத்தட். பசுமை பரப்பு குறைந்த நகரங்களில் மியாவாக்கி முறை பெருகி வருகிறது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம நகர்முற பசுமையாக்கும் திட்டங்கள்ல இது மெயின். அதோட உள்ளூர் இனங்கள் மட்டுமே நடப்படுவதால் இது எதையுமே அதாவது எக்ஸ்டிங்ஷன் ஆகாது, அழிந்து போற இதுல இருக்காது. ஸோ 1க்கு 1 சென்டிமீட்டர்ல எல்லா வகையான செடிகளையும் கிட்டத்தட்ட நடுறதுனால அஃபாரஸ்டேஷன் இதுல ஈஸியா நடக்கும். ஸோ அதான் காடுகள் கிட்டத்தட்ட 10 மடங்கு வேகமாக வளருவதன் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாவே இதுல காமிச்சிருக்காங்க இந்த மியாவாக்கி முறையில. அடுத்து 9, எந்த தேதியில், அதாவது கோக் போராக் தினம். கோக் போராக் தினம் திரிபுரா மொழி தினம் என்று அழைக்கப்படுது. ஸோ இது கோக் போராக் டே, திரிபுரா லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த தேதியில கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதி வருடம் கொண்டாடப்படுது. ஸோ இந்த தினத்துல திரிபுரால கொண்டாடுறாங்க. திபெத்திய பர்மன் லாங்குவேஜ் ஃபேமிலி இதை பேசுறாங்க. ஓகேவா? ஸோ இது எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சொற்பமான பேரு. இது 48th ஆனிவர்சரி 2026 இந்த கோக் போராக் அபிஷியல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் அடைஞ்சு கிட்டத்தட்ட 46 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 19 கோக் போராக் தினம் அனுசரிக்கப்படுது. கோக் போராக் மொழி திரிபுராவின் அதிகாரப்பூர்வ மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது 2020 48வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது. அதுக்கு மட்டும் இல்லாம திரிபுராவிலும் வங்கதேசத்தின் சில பகுதிகளிலுமே இந்த திரிபுரா சமூகத்தினால் பேசப்பட்டு வர்றதுதான் இந்த கோக் போராக் லாங்குவேஜ். இது எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னா திபெத்திய பர்மிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. பர்மாங்கிறது இப்ப இருக்கிற மியான்மார். ஸோ அது இன்னும் புரிஞ்சுக்க. பத்தாவது கொஸ்டின், இந்தியா தொடங்கப்பட்ட 2வது நாடு தழுவிய டால்பின் கணக்கெடுப்பின் எந்த தேசிய முன்முயற்சி? 2வது நாடு தழுவிய டால்பின் கணக்கெடுப்பு எந்த இது அப்படின்னா ப்ராஜெக்ட் டால்பின் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல கூட நம்ம என்னன்னா கங்கா டால்பின் சொல்லிட்டு, கங்கா ரிவர் டால்பின் சொல்லிட்டு பிரத்யேகமான டால்பின்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த டால்பின் திட்டம் இதை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ அப்படின்னா ப்ராஜெக்ட் டால்பின் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? உத்தரப்பிரதேசில் சர்வே, அதாவது பிஜ்னோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கோஸ்டல் ரீஜன்ல நடத்தியிருக்கிறாங்க. எதுக்கு கீழே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மூலயமா இந்த திட்டங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. டால்பினை எண்ணும் திட்டம். ஓகேவா? கணக்கெடுக்கிற திட்டம் ப்ராஜெக்ட் டால்பின் திட்டம். கங்கை நதி டால்பின் உட்பட நன்னீர் மற்றும் கடல்வாழ் டால்பின்களை பாதுகாப்பில் கவனம் செலுத்தி இப்போ இதோட கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கணக்கெடுப்பு யாரால நடக்கப்படுதுன்னா சுற்றுச்சூழல், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அந்த இதனால சர்வேகள் எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 11வது கொஸ்டின், இந்த ப்ராஜெக்ட் டால்பின் 2020 ஃபர்ஸ்ட் சர்வே எடுத்திருந்தாங்க. இப்போதைக்கு இது 2வது. அப்புறம் டபுள் பைலேட்டரல் ட்ரேட் யார் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $200 பில்லியன் வரைக்கும் இந்தியாவோட நடந்திருக்கு. நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்லையும் பார்த்தோம். அட் த சேம் டைம் எதில் பார்த்துருக்கோம், என்னென்னலாம் பேழைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAE பிரசிடென்ட்டுக்கு குஜராத்தை சேர்ந்த ஊஞ்சல், அதுக்கப்புறம் பஷ்மினா ஹால்
காஷ்மீர் பஷ்மினா ஹால், அதை வந்து தெலுங்கானா பேழை, அதாவது வெள்ளி பேழை சில்வர் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துருக்கிறத நேற்று அதையும் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம யூஏஇக்கும் நமக்கும் எல்என்பிஜின்னு சொல்லுவாங்க, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். இதை அதிகமாக நம்ம ரெண்டாவதா என்ன பண்றோம், இம்போர்ட் பண்றோம். யாருக்கிட்ட இருந்து, எதுக்கு அப்புறம் அப்படின்னா கத்தாருக்கு அப்புறம் நம்ம அதிகமா இம்போர்ட் பண்றது இவங்கள்ட்ட இருந்து தான், லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். ஸோ இவங்க இந்த 2032க்குள்ள எவ்வளவு பில்லியன் ஆகணும், $200 பில்லியன் நம்ம ட்ரேட்ஸ் நடக்கணும். நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா சர்வீஸ், டெக்னாலஜி ஓரியன்ட், சாஃப்ட்வேர் ஓரியன்ட், அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் ஓரியன்டான புரிதல்கள் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அவங்க நமக்கு எண்ணெய்கள் வழியமா கொடுக்க போறாங்க. இது 2032க்குள்ள 200 பில்லியன். இப்போ எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு 2025க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 பில்லியன் சம்திங், அதாவது 142 சம்திங் தான் நடக்குது. ஸோ இது இப்போதைக்கு எவ்வளவுன்னா 18.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பில்லியன் ட்ரேடு வர்த்தகம் நடக்கணும், எவ்வளோ 2032க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ $20 பில்லியன் பைலேட்டரல் ட்ரேட் நமக்குள்ள நடக்க போகுது, யுஏஇக்கும் இந்தியாவுக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ இந்தியாவின் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் 2032ஆம் ஆண்டுக்குள் $200 பில்லியன் இரட்டைப்பாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இப்போதைக்கு யாருன்னா ஜயத் அல் நஹீன். ஸோ நரேந்திர மோடி மற்றும் ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுக்கு இடையே வந்து இந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. 2032க்குள்ள இது நடக்கணும். ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக யார் இருக்கணும்னு பார்க்குறாங்கன்னா யுஏஇ. ஓகே, அடுத்த கொஸ்டின், 2026ஆம் ஆண்டுக்கான 11வது அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவில் பத்மபாணி விருதை பெறுபவர் யார்? பத்மபாணி விருது. ஸோ இந்த பத்மபாணி விருதை பெறுபவர் தமிழ்நாட்டை சேர்ந்த இளையராஜா அவர்கள். ஓகே, இசையமைப்பாளர் இளையராஜா. அதுக்கப்புறம் எம்பி, மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு. எதன் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கலைத்துறையில, அறிவியல் துறையில சிறந்து விளங்கியவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த கலைத்துறையில தேர்ந்தெடுத்தது தான் இளையராஜாவை எம்பியா இருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவில பத்மபாணி விருதை பெறுகிறார். ஸோ சர்வதேச திரைப்பட பத்மபாணி விருது. ஸோ சினிமா மற்றும் கலைகளுக்கு தன்னோட பங்களிப்பை கொடுத்தவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. ஸோ இவர் 1000 ஃபில்ம்ஸ்க்கு மேல, அது மட்டும் இல்லாம இந்த பத்மபாணி மெமெண்டோ வாங்குறவங்களுக்கு 2 லட்சமும் அதுக்கப்புறம் கேடயமும் கொடுப்பாங்க, அதையும் அவர் ரிசீவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் சாகர் தவனி இந்திய கடற்படை மற்றும் டிஆர்டிஓவின் எந்த கூட்டு முயற்சி திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சாகர் மைத்ரி அப்படிங்கிற திட்டத்துக்கு உள்ளது. இது ஓஸ்னோகிராஃபி லெபார்டரி மூலமா நடக்குது. ஓகேவா, சாகர் மைத்ரி அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் மூலமா நடக்குது. ஐஎன்எஸ் சாகர் தவானி இந்த ஓஸ்னோகிராபிக் ரிசர்ச் வெசல்ஸ் சொல்லுவாங்க. டிஆர்டிஓல நேவல் பிசிக்ஸ் அண்ட் ஓஸ்னோகிராஃபி லெபார்டரி மூலமா இதை தயார்படுத்தியிருக்கிறாங்க. இந்திய கடற்படை மற்றும் கூட்டு முயற்சியில தயாரிக்கப்பட்டதுதான் இந்த ஐஎன்எஸ் சாகர் மைத்ரி திட்டத்தின் கீழ் கொண்டு வந்ததுதான் இந்த ஐஎன்எஸ் சாகர் தவனி. ஓகேவா, இந்தியா மகா சாகர் விஷன் செக்யூரிட்டி மற்றும் குரோத் இந்தியன் ஓஷன் ரீஜனை கொண்டு வரணுங்கிறதா. டிஆர்டிஓ, மரைன் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல்துறை பயிற்சி ஆராய்ச்சி எல்லாமே நடக்குது மைத்ரி. அடுத்த கொஸ்டின், இது என்னன்னு பாருங்க, அஷ்டலக்ஷ்மி தான். ஸோ என்னென்ன வருது பாருங்க, மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா, அஸ்ஸாமு, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம். ஸோ இது எல்லாமே அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. இது திரிபுரா, மணிப்பூர் அண்ட் மேகாலயா ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டேட்ஸ் விச் டேட், எந்த டேட்ல ஆணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 21 ஜனவரி 1972 3
மாநிலம் ஃபுல் ஸ்டேட் இதை கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸ்டேட் அந்தஸ்து, மாநில அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. திரிபுரா, மணிப்பூர் அண்டு மேகாலயா. ஓகேவா, 3 மேகத்தை பார்த்தோன்னே 3 மணியை வச்சுக்கிட்டு மணி அடிச்சாங்க அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுங்க. திரிபுரா, மேகாலயா அண்ட் மணிப்பூர். ஸோ இது அனைத்துமே வந்து 21 ஜனவரி 1972 மாநில அந்தஸ்தை பெற்ற மாநிலம் இந்த அஷ்டலட்சுமியில உள்ளது. ஸோ அதான் இது எதன் மூலயமா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலயமா இதுக்கு வந்து மாநில அந்தஸ்து தரப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன அந்தஸ்து இருந்திருக்கும்? அதுக்கு யூனியன் டெரிட்டரி அந்தஸ்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின்ஸ். ஸ்பீடிக் குஸ்டர் திருவிழா எந்த இடத்துல கொண்டாடப்படுது? அதாவது ஸ்பிட்டுக் குஸ்டர்னு சொல்லுவாங்க. SPITUK, ஸ்பீட்டுக் குஸ்டர், கஸ்டர்னு கூட சொல்லலாம். ஸோ குஸ்டர், ஸ்பீடுக் கஸ்டர் திருவிழா எந்த இடத்துல கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட்டுக் மோனாஸ்டரி மடாலயம், ஸ்பீட்டுக் மோனாஸ்டரி மடாலயம். இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீட்டுக் மோனாஸ்டரி எங்க இருக்குன்னா லடாக்ல இருக்கு. ஓகேவா, லடாக், காஷ்மீர் லடாக்ல இருக்கு. காஷ்மீர் லடாக்ல இருக்கு. லடாக் வந்து ஃபர்ஸ்ட் மோனாஸ்டிக் ஃபெஸ்டிவல் இதுதான். இது ஓல்டஸ்ட் புத்திஸ்ட் மோனாஸ்டரி இன் லடாக். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், பெசா அப்படின்னா என்ன அப்படின்னா, பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ரீஷெடியூல்டு ஏரியாஸ் ஆக்ட் 1996. ஸோ இதுதான் பஞ்சாயத்து பட்டியலிடப்பட்ட பகுதிகளுக்கு நீட்டிப்பு சட்டம் பெசா உருவாக்கப்பட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த மாநிலம் அதன் கீழ் விதிகளை அமல்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வருஷத்துக்கு அப்புறம் ஜார்க்கண்ட் தான் இந்த பெசா ஆக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெசா ஆக்ட் மூலியமா ஜார்க்கண்ட்ங்கிறது தோனியோட மாநிலம் சொல்லுவோம். ஜார்க்கண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஸ் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ். பெசா ஆக்ட் மூலயமா 24 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெசா அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்காக இந்த 5th ஷெட்யூல்டு ஏரியாஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு இதை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான 25 ஆண்டுகளுக்கு பிறகு பெசா ஆக்ட் கீழ் விதிகள் அமல்படுத்தியிருக்காங்க. 5வது அட்டவணை பகுதிகளை பயன்படுத்தி 5வது அட்டவணை பகுதியில் பழங்குடியின சமூகங்களுக்கு இந்த இதை பண்ணியிருக்காங்க. கிராம சபைகளுக்கும் உள்ளூர் வளங்களான நிர்வகிக்கும் தகராறுகளை தீர்க்கறதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பெசா ஆக்ட்னா பவர் டு ப்ரிவென்ஷன் லேண்ட் ஏலியனேஷன் சொல்லுவாங்க. இது 1996 உருவாக்குனதான். இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த பெசா ஆக்ட் கிராம சபைகளுக்கு பவர் கொடுக்கறது, அதுதான் இந்த மெயின். அடுத்த கொஸ்டின், இந்தியா உலகின் 2வது பெரிய 5G சந்தாதார தளமாக மாறி இருக்கு அப்படின்னா எதுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாவுக்கு அப்புறம் குளோபல் 5G சப்ஸ்கிரைபர் பேஸ்ட். ஸோ சீனா தான் முதல்ல இருக்கு. சீனா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.1 பில்லியன் மக்கள், 1.1 பில்லியன் மக்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சைனா. இந்தியா வந்து இதுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 மில்லியன். ஓகேவா, 400 மில்லியன் குளோபலா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபர்ல 3வது USA 350 பில்லியன். வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் 5G சப்ஸ்கிரைபர் பேஸ் எந்த இந்தியாவுக்கு அப்புறம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா. இந்தியா கிராஸ் 4 மில்லியன், அதாவது 5G சப்ஸ்கிரைபரை தாண்டியாச்சு. ஸோ சீனா, இந்தியா 400 மில்லியன் சப்ஸ்கிரைபர் 5G சந்தாரில் கடந்து போயிட்டு இருக்கு. மத்திய அமைச்சர் ஜோதிந்திர சிந்தியா இதை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ 5G பேஸ் டிரான்சீவர் ஸ்டேஷன் 6.69 லட்சம், சுமார் நாடு முழுவதும் சுமார் 6.65 லட்சம் டிரான்சீவர் ஸ்டேஷன்கள் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் மொத்தம் 2022 இருந்து பார்த்தீங்கன்னா 99.66% ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ், 85% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் 5G சப்ஸ்கிரைபர்ஸை யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு உடனே பிடிஎஃப்பும் நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்குறோம். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தினமணி நியூஸ் பேப்பரில் உங்களை சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.